நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபுட்டு எப்படி இருக்கும் மார்க்கெட்டு அப்படி நாங்கள் அதை ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பித்தோம். எங்களை அப்போ தான் யோசித்தோம், ஆஹா இந்த நம்மளை இந்தியா மாதிரி இருக்க ஒரு இவ்வளோ பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரியில் சிட்டிஸில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போகிறோன்னா இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி டிராஃபிக்கில் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், திருப்பி வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு 2 மணி நேரம் இப்போ மக்கள்கிட்ட டைம் இருக்குமா இருக்காது அப்படின்னு நாங்கள் யோசிச்சோம். அதனால தான் நாங்கள் 6 வருஷம் முன்னாடியே நாங்கள் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஃபுட் பிஸ்னஸ் வில் பி இன் டெலிவரின்னு எங்களுக்கு 100% தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு நாங்கள் அப்பயே யோசிச்சோம், சரி ஓகே ஃபியூச்சர் டெலிவரி இருக்க போது நம்ம ஏன் டைனிங் ஆரம்பிக்கணும்? ஸோ பரவாயில்ல தைரியமாக எடுத்தோம் நாங்கள். அப்போ எல்லாருமே கேட்டாங்க, எல்லாருமே திட்டினாங்க, என்னடா லூசாடா நீ, என்னடா ஒரு ஹோட்டல் போடுற ஒரு உட்காந்து சாப்பிட கூட எல்லாம் என்னடா ஹோட்டல் பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஓகே எங்களுக்கு தெரியும், பரவாயில்ல எங்களுக்கு டெலிவரி இருக்க கஸ்டமர்ஸ் மட்டும் போதும் சொல்லிட்டு we were able to bet on those customers and now today it has turned out very well for us. இப்போ செமையா கலக்கிட்டு இருக்கீங்க. Thank you. இப்போ வந்து கொலப்பசி அந்த நேம் கேட்கும்போதே ஒரு நிமிஷம் கவனிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கு. பட் நிறைய பேர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா தன்னோட நேமை தான் வைக்க ஆசைப்படுவாங்க, அப்படி இல்லைன்னா ட்ரெண்டியா ஒரு நேம் வைப்பாங்க. நீங்க கொலப்பசின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா வச்சிருக்கீங்களே, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டான மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ்க்கு பேர் வைக்கிறது ஃப்ரீ. ஓகேங்களா? பேர் வைக்க ஃப்ரீயாக இருக்கும்போது நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேட்சியாக ஒரு மைண்டில் போய் உட்கார மாதிரி பேர் வச்சிடலாமே. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இப்போ சும்மா இப்போ என் பேரோ இல்லை என்னோட கோஃபவுண்டர் பேரோ ஆதித்யா பார்த்தோம்னா அவங்க பேர் நான் எங்கள் பேர் வச்சு ஹோட்டல் வச்சா நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க ரைமா, நீங்கள் லாஸ்ட் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 50 ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க. கரெக்டாக? ஓகே, அந்த 50 ஹோட்டல் நீங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் பேர்லாம் இல்லை ஒரு லிஸ்ட்டில் எழுதி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதில் 25 ஹோட்டல் பேர் ஞாபகமே இருக்கு. கண்டிப்பாக. ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் ரோட்டில் போகும்போது சைடில் கொலப்பசின்னு ஒரு போர்டு பார்த்தீங்க வச்சுக்கோங்களா, நீங்கள் ஒரு தமிழனா இருந்தீங்கன்னா சாவர வரைக்கும் அந்த பேரை மறக்க மாட்டீங்க. அதனால தான் முள்ளால் எடுக்கணும். ஸோ பசியை கொலப்பசியால் எடுக்கணும். ஸோ எங்கள் பிராண்டை தூக்கி உங்கள் மைண்டில் உட்கார வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வித்தியாசமாக பேர் வச்சோம். சூப்பர் சார். இப்போ இந்த கொலப்பசி அப்படின்னு கேட்கும்போதே நல்லா ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து கடிக்கணும், ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட்லாம் கொடுத்து மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களோட கான்செப்ட் என்னன்னா, நிறைய பேருக்கு என்னதான் நீங்கள் எவ்வளோதான் போய் வெளியே போய் சாப்பிட்டாலும் கடைசியில் தே வில் கம் பேக் அண்ட் தே வாண்ட் அந்த சாப்பிட்ட அந்த வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன், ஒரு ட்ரை சிக்கன் சுக்கா, ஒரு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்றது தான் பிடிக்கும் மக்களுக்கு. எவ்வளோதான் நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டாலும் நீங்கள் பீஸா எவ்வளோ வாட்டி சாப்பிட முடியும் உங்களால்? மேக்ஸிமம் 1, மேக்ஸிமம் 2, 3 வாட்டி சாப்பிடுவீங்களா? பட் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற சிக்கன் உங்களால் டெய்லி சாப்பிட முடியும். ஸோ நாங்கள் யோசிச்சோம், ஸோ பெரிய மார்க்கெட் இதுக்கு தான் இருக்க போகுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டு ஸ்டைலில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படியே எங்கள் அம்மாலாம் எப்படி சமைக்கிறாங்களோ, அம்மானா ஒரு 4-5 பேர் சமைப்பாங்க வீட்டில், இதே டேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி 400 பேர் சமைக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக R&D பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து வந்தது தான் வந்து கொலப்பசி. ஸோ எங்களோட மெயின் டிஷ்ஷஸ் எல்லாமே வீட்டு ஸ்டைலில் இருக்க மாதிரி, நோ கலர்ஸ், எந்த கலர்ஸ் ஆட் பண்ண மாட்டோம், MSG மோனோசோடியம் குளூட்டமேட் கிடையாது, வனஸ்பதி கிடையாது. ஸோ வீட்டில் செய்கிற மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ இன்னொரு எங்களோட அட்வான்டேஜ் சென்ட்ரலைஸ் கிச்சன் இருக்கிறதுனால ஒரு டிஷ் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ 1.5 மணி நேரம் ஸ்லோ குக்கிங்னால இப்போ ஜென்ரலாக ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே நம்ம போய் சாப்பிட போது நீங்கள் ஆர்டர் பண்ண அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாயில்டு சிக்கன் இருக்கும், எடுத்து மசாலா போட்டு டாஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மசாலா மேலே தான் இருக்கும், உள்ள சிக்கனுக்குள்ளே வந்து ஏறாது. பட் நாங்கள் வீட்டு ஸ்டைலில் சமைக்கும் போது அது 1.5 மணி நேரம் சமைக்க விட்டு அந்த மசாலாலாம் ஃபுல்லாக சிக்கனில் ஏறும்போது அப்படியே வீட்டு ஸ்டைலில் டேஸ்ட் மாதிரியே we were able to replicate.